பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வெந்நி எதுக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் சும்மா ஒரு 2 செட்டு ஆயில் வேணும். ஆயில் விட மூடி திறந்துட்டு ஊற்றிடுவோம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டலாம். ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுது. வேலைக்கு போனாலும் எதுவும் செய்யற டைமும் இல்லை. 10 நிமிஷம் மூடி வச்சிடும். இதை நான் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு ஒரு பூரணம் ரெடி பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை, வெள்ளை எள்ளு, வெல்லம், வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடிச்சு ஒரு பூரணம் இப்படி வச்சிருக்கேன்னா கோழிக்கா மாதிரி ஒரு நல்லா அப்படியே பொத்திக்கணும். இருந்தால் இதை வச்சு இப்படி ஒரு பேக்கிங் போட்டுருணும். சுத்தமாக செஞ்சுட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டெப்பிங் ஸ்வீட் உருண்டை ரெடி. பாத்திரத்தில் அடிக்கிடலாம். எல்லாம் இட்லி சட்டியில் பிரியாணி இருக்குது பார்த்தீங்களா, அதனால இந்த மாதிரி மெத்தட் இருக்கா. இப்படி ஒரு மூடி போட்டாச்சு. 10 நிமிஷம் சூப்பராக வெந்துடும். கொஞ்சோண்டு ஸ்டெப்பிங் இருக்குது, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்புறமா எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஸ்டெப்பிங் ஸ்டீம் ஸ்வீட் உருண்டை ரெடி. இது நம்ம சாமி எல்லாம் நமக்கு நான் பிச்சு காட்டுறேன் இருங்க. நம்ம ஸ்டீம் உருண்டை சாப்பிட பார்க்கும்போது சாப்பிடணும் தோணுதில்ல, வாங்க சாப்பிடலாம்.